ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி 5 to 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது கூட சேர்த்து செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி அப்படியே இருக்கட்டும். அந்த கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். அடுத்து நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைசலை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கணுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இந்த குழம்புக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் மிளகு மிக்சியில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த குழம்பு எப்படி சாப்பிட்ணுன்னா சாதம் சுட சுடன்னு இருக்கணுங்க. அந்த சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. முக்கியமாக இந்த குழம்பு சளி இருமல் தொண்டைவலி இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும், சளியும் இருமலும் நல்லா சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா மழை பெய்யும் போது இந்த மாதிரி குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.